Hello everyone, welcome to the midweek market update. இன்னைக்கு டேட் 8th ஏப்ரல். நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 55,700. ஸோ இதுதான் நம்ம முன்னாடியே பேசிகிட்டு இருக்கோம், 2 வாரமாக சொல்லிட்டு இருக்கோம், ஒரு எண்டிங் டயக்னல் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு இங்கிருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அந்த எண்டிங் டயக்னல் லெவல்ஸ் கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். 22,300லேருந்து 22,100. இங்கிருந்து ப்ரைஸ் வந்து மினிமம் 23,500லேருந்து 24,100 வரைக்கும் போகலாம். அதாவது இந்த சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நிஃப்டி. இது வந்து 28,3. இந்த மாதிரி டயக்னலில் வந்து 22,300லேருந்து 22,100ல் சப்போர்ட் வாங்கி ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போவே நீங்கள் 23,900லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போன வாரம் என்னால் ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டினால தமிழில் போட முடியல. பட் அதுக்கு முந்தின வாரமே நான் இந்த அப்டேட்லாம் கொடுத்துட்டேன். ஸோ போன வாரம் இந்த இங்கிலீஷ் சேனலில் ஷேர் பண்ணது 4th ஏப்ரலில் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 23,600லேருந்து 24,100, 24,200 வரைக்கும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது இதுதான் நடந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு. இது வந்து நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான். இதே மாதிரி தான் எண்டிங் டயக்னல் ஃபார்ம் ஆகும். லெவல்ஸ் வந்து 50,000 சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா 55,000 பக்கம். இதுதான் அந்த சார்ட்டு. பேங்க் நிஃப்டி எண்டிங் டயக்னல் வரணும், 50,300 மார்க் பண்ணியிருக்கேன். போன வார வீடியோவில் அதே மாதிரி தான் பேட்டர்ன் வந்துச்சு. 50,000 லோ வந்துருச்சு. ஸோ இங்கிருந்து ப்ரைஸ் திரும்ப வாய்ப்பு அதிகம். எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 54,400லேருந்து 55,600. இதுதான் போன வீக் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தது. இது என்னோட ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எக்ஸாக்டாக நம்ம நினச்சதான் நடந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ இது வந்து ஒரு ஏபிசியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு 1 2 3 4 5 இருக்கலாம். 1 2 3 4 5 இருந்துச்சுன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒன் மோர் லோ வரலாம். இப்படி ஓகேங்களா? ஒருவேளை ஏபிசியா இருந்துச்சுன்னா லோ வராமல் ஒரு புல் பேக் மட்டும் வரும். பட் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சோஃபா நம்ம நினச்செல்லாம் நடந்திருக்கு. ஸோ இன்னொரு 2-3 நாள், ஒரு வாரம் வெயிட் பண்ணோம்னா கிளியரான அடுத்த பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஸோ லெவல் வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன 24,100 அது ரொம்ப முக்கியம். ஸோ 24,100லிருந்து 24,300 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இருங்க இதை எடுத்துடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வியூ என்னன்னா ஒரு புல் பேக் வந்துட்டு போனால் இது வேவ் ஃபாலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 24,100லேருந்து 24,300 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சைட்வேஸோ ஒரு புல் பேக்கோ வந்துட்டு மேலே போனால் ஓகே. ஓகேங்களா? இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். ஒருவேளை புல் பேக் வராமல் டைரெக்டாக மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்குற லெவல் வந்து 24,300லேருந்து 24,700. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி போகுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் எதிர்பார்க்கறது 24,100லேருந்து 24,300. ஸோ அதுதான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டுச்சுன்னா அதை விட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் 24,700 வச்சுக்கோங்களேன். 600லேருந்து 700. அது எப்படி போகணுன்ட்டு சொல்லிட்டு இதுதான் நிஃப்டியில் வியூ. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே தான். 55,800லேருந்து 56,300. நிஃப்டியில் சொன்ன மாதிரியே ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் இப்படி போச்சுன்னா இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். ஒருவேளை இந்த லெவல்ஸ் புல் பேக் வராமே கிராஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் வந்துட்டு ப்ரைஸ் போக ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 57,150லேருந்து 57,600, 700. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நிஃப்டியில் வந்து இந்த செகண்ட் லெவல் சொன்ன பார்த்தீங்களா 24,700. அந்த மாதிரி இந்த செகண்ட் லெவல் வந்து 57,100லேருந்து 57,700. பட் பிரைமரி எதிர்பார்க்கறது இந்த இடமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யுன்ட்டு தான் 55,800லேருந்து 56,300. அதுக்கு முன்னாடி ஒரு கன்சால்டேஷன். ஸோ இதுதான் அப்ரோச். ஓகேங்களா? இது வந்து வேவ் 4 இல்லை வேற ஏதாச்சும் நடக்குதா அப்படின்ட்டு நம்ம ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் தீரணும். ஏன்னா ஃபாஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷனும் இருக்கு. கொஞ்சம் ப்ரைஸ் ஸ்லோ டவுன் ஆகணும், ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன், ஒரு எண்டிங் டயக்னல் மாதிரி ஃபார்ம் ஆனால் நம்ம அடுத்த வியூ எடுக்க முடியும். ஸோ இதுதான் லெவல் வைஸ், இதுதான் வியூ. பேட்டர்ன் வைஸ் அடுத்த வேவ் கவுண்ட் எல்லாம் வந்து இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தது தான் நிஃப்டி ஐடி வந்து என்னதான் ப்ரைஸ் மூவ் ஆனாலும் ஒன் மோர் லெக் டவுன் வரக்கு வாய்ப்பு அதிகம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த வியூ தான். ஏன்னா நீங்கள் 28,500 இருந்து நம்ம எதிர்பார்த்த லெவல் 31,300 இருந்து 32,100. இப்போ அதுதான் நடந்திருக்கு. கரெக்டாக 28,500 தொட்டுட்டு தான் 31,300 32,150 போயிருக்கு.
பிரைமரி வியூ இது இன்னும் கரெக்ஷன் முடியல, ஒன் மோர் லெக் வரலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ ஐடியில். ஏன்னா ஐடி ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. மேபி மைனர் டைம் ஃப்ரேம்ல ஒரு புல் பேக் ஒரு ஹை வரலாம். ஓகேங்களா, இதெல்லாம் தாண்டும் போது தான் வியூ மாறுமே தவிர அது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி வந்து ஒரு இவ்வளோ பெரிய லெக் டவுன் வந்துச்சுன்னா மேபி ஐடியும் வந்து நிஃப்டியுமே வந்து இந்த மாதிரி கீழே வரலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு புல் பேக் ஆச்சு கொடுக்கலாம். 5 இருந்தால் ஒரு லோவே மேக் பண்ணிடும், இல்லை அப்படின்னா புல் பேக் மட்டும் வரும். ஸோ இதுதான் விஷயம், சரிங்களா? ஸோ ஐடி தான் அடுத்த டிசைடிங் மறுபடியும். ஸோ ஒன் மோர் லெக் டவுன் இருக்கிற மாதிரி தான் நிஃப்டி ஐடியில் இருக்குது. ஸோ கரண்ட்லி நிஃப்டி ஐடி ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது, நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தான் அப்ரோச் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வியூ. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இது எந்த வகையிலும் பைசல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரிசைஸாக எப்படி மார்க்கெட் கற்றுக்கணும், பேட்டர்ன்ஸ் வைஸ் ஆகட்டும், லெவல் வைஸ் ஆகட்டும், ஏன்னா எக்ஸாக்டாக ஓகேங்களா இந்த இடத்துல எல்லாருமே வந்து திரும்பவே வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. பட் நம்ம இந்த பேட்டர்ன் வைஸ் போட்டு இந்த மாதிரி திரும்புன்னு சொன்னோம். ஈவன் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்னில் திரும்ப இருக்குது, அதுதான் நீங்கள் பார்க்கணும். அதனால தான் எலைட் வே வந்து ஒரு மார்க்கெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறேன். அது ஒரு ட்ரேடிங் டெக்னிக், ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு மார்க்கெட் லாங்குவேஜ். ஓகேங்களா, அதனால தான் ஒவ்வொரு வேவுமே நமக்கு ஒரு க்ளூவாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த வகையில் அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கு, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு க்ளூ வந்து எலியாட் வேவ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த எலியாட் வேவ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட கோர்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். 400க்கும் மேற்பட்ட எக்ஸாம்பிள்ஸோட என்னோட கோர்ஸ் இருக்குது. பட் இப்போ லைவ் செஷன் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆன உடனே அது ரெக்கார்டட் வெர்ஷன் உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ எலியாட் வேவ் பற்றி கற்றுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலியாட் வேவ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா, சரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.